ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்ப்போம் அண்ட் புதுசா என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரீகாலேஷன் இல்லையா, நினைவூட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் நம்ம ரீகாலேஷன் ஒவ்வொரு செஷன்லயும் பார்த்துட்டு இருக்கோம்? ஏன்னா இப்போ என்ன செஷன் பார்க்க போறோம், என்ன சென்டென்ஸ் எழுத போறோங்கிறத முன்னாடி எப்படியும் நம்ம ஏதாவது ஒன்று ஹிண்ட் வச்சிருப்போம், இல்லை ஜிஸ்ட் வச்சிருப்போம் இல்லையா? அதை நம்ம நினைவுபடுத்தி பார்த்துட்டோம், ரீகால் பண்ணி பார்த்தோம். அப்படிங்கும்போது இப்போ கண்டினியூ பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ அப்போ அந்த ரீகாலேஷன் என்ன இருக்கும், நம்ம ரொம்ப அதிகமா நம்ம இந்த முக்கியமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இடத்துல ரீகால் அப்படிங்கறத நம்ம இப்பவும் பயன்படுத்துங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், டென்சஸ். அந்த டென்சஸ்ல எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதுலயும் இன்ட்ரோகேட்டிவா எப்படியா ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்க்குறோம். ஏன்னா நம்ம நிறைய பாசிட்டிவ் சென்டென்ஸ், நிறைய நெகட்டிவ் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிட்டோம். நம்ம அதுவும் டெய்லி ஒரு வேர்ப் ஃபார்ம் வச்சு டிஃப்ரெண்டான சென்டென்சஸையும் நம்ம பார்த்துருந்தோம். நீங்களும் நிறைய ஹோம்ஒர்க்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு கண்டினியூவேஷனா இன்ட்ரோகேட்டிவ்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் ஸோ அப்படிங்கிறது தான். ஸோ 3 கைண்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் நமக்கு வித்தியாசப்படுத்தி காண்றது தான். ஸோ அந்த வித்தியாசப்படுத்தி காண்றதுலையும் எப்படி அர்த்தங்கள் எப்படியெல்லாம் கேட்கலாம், எப்படியெல்லாம் பதில் சொல்லலாம் அப்படிங்கிறது சரியா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு இன்ட்ரோகேட்டிவ் ஃப்ரேம் பண்ண போறோம். ரெகுலரா ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த ஒரு வேர்ப் ஃபார்ம் வச்சு நம்ம பண்ணலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்த வேர்ப் ஃபார்ம் சென்டென்ஸ் வேற வச்சுக்கலாம். அந்த சென்டென்ஸ் வேற வச்சுக்கிட்டு எப்படி இன்ட்ரோகேட்டிவ்ல மாத்தலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன் வாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதுல நம்ம முக்கியமா பார்க்கறது இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ இன்ட்ராகேட்டிவ்ங்கிறது கேள்வி, ஓகே, குவெஸ்டினா பேசுறது. அப்ப எப்படி பேசினாலும் நமக்கு யார் வேணும், வெர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது வேணும் இல்லையா. V1 V2 V3 அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு நான் V1 V2 V3 என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா ஹிட் அப்படிங்கிறது தான். ஸோ ஹிட் அப்படிங்கிறது நமக்கு ஹிட்னு ஒன்று என்ன எல்லாருக்கும் ஞாபகம் வரும், இந்த காக்ரோச் இல்லை மஸ்கிட்டோ ஸ்ப்ரேஸ் ஞாபகம் வரும் இல்லையா, ஹிட் அப்படிங்கிறது. அப்போ ஹிட்னா என்னது, ஏதோ ஒரு சம்திங், ஒரு ஜெல் ஆர் ஒரு ஸ்ப்ரே கொடுக்கும் போது ஸோ அந்த ஆப்போசிட் இருக்கக்கூடிய என்ன ஆகுது, அந்த இன்செக்ட்ஸ் சம்திங் என்ன ஆகுது, இறந்துருது. அப்போ ஹிட்டுங்கிறது சம்திங் டு கிவ் சம் ஒன் வெரி ஸ்ட்ராங் இல்லையா. ஸோ அப்போ ஹிட் ஏதோ ஒரு விஷயம் கொடுக்குறோம். அப்போ அதில் ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மூணுத்துக்குமே என்னதான் வரும், ஹிட் அப்படிதான். ஸோ அப்ப ஹிட் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், அடிக்கிறது இல்லை எட்டி உதைக்கிறது அப்படி கூட சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஹிட் த பால் அப்படின்னா அந்த பால் என்ன பண்ணாங்க, அடிச்சிருந்தாங்க இல்லை உதைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நான் இங்க என்ன சொல்றேன், அடித்தது அப்படிங்கிறத சொல்றேன். இதை கூட சொல்லுவாங்க, ஷீ ஹிட் மீ மேம் அப்படின்னும் போது அவ என்ன அடித்தா மேம் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த ஹிட் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை தான், ஆனா நம்ம நிறைய இடத்துங்கள்ல பயன்படுத்தலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கறத ஒண்ணு ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்குவோம். ஸோ நம்ம கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு நமக்கு ஆஸ் த ரூல் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் தென் நமக்கு இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன ரூல் இருக்கு நம்ம கிட்ட, ஏவி இல்லையா. ஸோ ஏவி என்ன தராங்க, ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்டையும் ஏவி ஹேடுங்கிறது எடுத்தாச்சு. அண்ட் தென் ஆஸ் த ரூல் ஆஃப் இன்ட்ரோகேட்டிவ்ல ரூல் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்ட்ரோவோட ரூல் என்னது, இன்ட்ரோகேட்டிவ் ரூலு ஃபர்ஸ்ட் நமக்கு ஹேட், ஏவி வந்துருவாங்க. ஹேடுங்கிறது யாரு, ஏவி இல்லையா, கொடுத்தாச்சு. ஃபாலோட் பை யார் இருப்பாங்க, சப்ஜெக்ட் இல்லையா. ஸோ சப்ஜெக்ட், அவங்களுக்கு அடுத்து யார் இருக்காங்க, V3 அப்படிங்கிறது தான். அப்போ V3 அப்படிங்கும் போது என்ன ரோல் வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா. ஸோ V3 பிபிங்கிற ரோல் வரும். ஸோ அப்போ ஒரு ஹேட், ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ஒரு V3 நமக்கு இப்போ ஒரு ரூல் கரெக்டாக ஃப்ரேம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரூலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இன்ட்ரோகேட்டிவ்க்கு சென்டென்ஸ் எழுதுறேன். அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரோகேட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், அதாவது மாத்திக்கலாம். ஸோ இன்ட்ரோகேட்டிவ் எழுதும் போது ஹேட் எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஐ, வி, யூ, தே, இது எல்லா வேர்ப்ஸுமே அதாவது சப்ஜெக்ட்ஸுமே இருக்கு. ஸோ எனிதிங் நீங்க பேர் கூட எடுத்துக்கலாம், இல்லை இங்க இருக்க சப்ஜெக்டை எடுக்கலாம். அப்ப நான் என்ன எடுக்கிறேன், யூ அப்படிங்க இருக்கேன். Had you hit the basket? ஸோ had you hit the basket அப்படின்னா என்ன, நீ அந்த பாஸ்கெட்டை உதைத்திருந்தால் இல்லை அடித்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ அந்த பாஸ்கெட் இடையில இருக்கு, நம்ம கவனிக்காம நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, had you hit the basket அப்படின்னா கீழே இருக்கிறத எட்டி உதைச்சிருந்தா என்ன ஆகுது அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா இங்க வரும். ஸோ அதுக்கப்புறம் இதே வச்சு பாசிட்டிவ் நீங்க எழுதணும் அப்படின்னா
என்ன வரும்? யூ ஹேட் ஹிட் த பேஸ்கெட். அப்ப அதுக்கு அர்த்தம் அப்படியே மாறும் இல்லையா? நீ பேஸ்கெட்டை உதைச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி அப்படியே டைரக்டா சொல்ற மாதிரி வரும். நாட் ஒன் டு பி இன்டைரக்ட். டைரக்டா நம்ம என்ன சொல்றோம்? இந்த பேஸ்கெட்டை நீ தான் உடைச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி. யூ ஹேட் ஹிட் த பேஸ்கெட் அப்படிங்கிறது இதே வந்து நெகட்டிவ். யூ ஹேடன்ட் ஹிட் த பாஸ்கெட். அப்ப என்ன பண்ணல? ஹேடன்ட். நாட்னானே இல்லை, என்ன அர்த்தம்? இல்லை அப்படிங்கறது அர்த்தம் இல்லையா? அப்போ ஹேடன்ட் அப்படிங்கும் போது நாட், யூ ஹேடன்ட் ஹிட் த பாஸ்கெட். அந்த பாஸ்கெட்டை என்ன பண்ணல? நீ எட்டி உதைக்கவில்லை. அது மாதிரி, அதாவது எட்டின்னு சொல்ல வேணாம், உதைக்கவில்லை, இல்லை அடித்ததில்லை, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ அப்போ யூ ஹேட் ஹிட் த பாஸ்கெட் அண்ட் ஹேட் யூ ஹிட் த பாஸ்கெட் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த ஹிட்டுங்கிறது வந்து ஒரு ஜென்ரலான வேர்ட் தான். இப்போ நீங்க வந்து உள்ள வீட்டுக்குள்ள வரீங்க, அப்ப கூட உங்களுக்கு அந்த ஹிட் அங்க இந்த ஒரு அதோட ஸ்ப்ரேயோட ஸ்மெல்ல வந்து இது சென்ஸ் பண்றீங்கன்னு போகுதோ நீங்க கேட்கலாம், ஹேட் யூ ஹிட் த ஸ்மெல் அப்படி, அதாவது ஹேட் யூ ஹிட் த ஸ்ப்ரே அப்படிங்கிறது. அப்ப என்ன சொல்லலாம் அவங்க? எஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்ப அடிச்சிருந்தீங்களா இல்லை அடித்திருந்தாளா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ், ஒரு இன்ட்ரோகேட்டிவ், ஒரு கேள்வி, அதுக்கான பதில். ஆனா அந்த கேள்வி பதிலுங்கிறது WH ல வரும்போது கரெக்டா வரும். அதாவது என்னன்னா, இவங்களுடைய இப்போ வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கிற மாதிரி, இல்ல ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு ஆன்சரிங்கா இருக்க மாதிரி. ஆனா இங்க வந்து எப்படின்னா, உங்களுக்கு பாஸ்ட் முடிஞ்ச விஷயத்த பர்ஃபெக்டிங்கா சொல்லி அதையும் கேள்வியா சொல்லக்கூடியது தான் இன்ட்ரோகேட்டிவ். ஸோ இந்த ஹிட் வச்சுட்டு இந்த 3 அஃபர்மேஷன்ஸையும் வந்து ஹோம்ஒர்க்கா பண்ணுங்க. ஜஸ்ட் டேக் 5 to 10 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அதுவும் செட்ஸா எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்சஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.